ஐன்ஸ்டீனுங்கிற ஒருத்தர் ஒரு கோல்டு காயினை எடுத்து அங்க இருக்கிற ஒரு ஸ்க்ரூவை லூஸ் பண்றாரு. போலீஸ் திரும்பி பார்த்த உடனே டக்குன்னு மறைஞ்சிக்கிறாரு. மறுபடியும் திரும்பின உடனே லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா யாருக்குமே தெரியாம அந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாவே கலட்டிடுறாரு. கலட்டிட்டு சைடுல இருக்கிற ஹூக் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த டோரை அப்படியே ஓபன் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரக்ல இருந்து அப்படியே அந்த கண்டெய்னரோட கீழே விழுறதுக்காக அப்படியே அந்த ட்ரக்கை எட்டி ஒத்திக்கிறாங்க. அப்படி வண்டி போய்கிட்டு இருக்கும் போதே கீழே குனிஞ்சு தரையை பார்த்துட்டு கூட இருக்கிற இன்னொருத்தர் பயங்கரமா பயந்து போயிடுறாரு. ஆனா அப்ப கூட என்ன பண்றாங்கன்னா, அந்த கண்டெய்னரோட வெளியில வந்து விழுந்து தேய்ச்சிக்கிட்டே போய் ஒரு இடத்துல நின்னுறாங்க. என்னதான் இவங்க தப்பிச்சிட்டாலும் இவங்க ரெண்டு பேருடைய கையிலையும் அந்த கண்டெய்னரோட சேர்த்து ஹேண்ட் கஃப் மாட்டி வச்சிருக்காங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே வேற வழி இல்லாம 500 பவுண்ட் எடையுள்ள அந்த கண்டெய்னரை தூக்கிக்கிட்டே அந்த பாலைவனத்துல நடந்து போறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி அப்படியே சறுக்கிக்கிட்டே வந்து கீழே விழவும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பழைய ஃபிளைட் கிடைக்குது. அதோடைய பார்ட்ஸ் எல்லாம் வச்சு காத்து போற போக்குல அங்க இருந்து ஈஸியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா மேல நிறைய மிலிட்டரி ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து இவங்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவங்க அங்க இருந்து ஒரு பங்கருக்குள்ள பூந்துக்கிட்டு அதுக்குள்ள இருந்த ஒரு பீரங்கியை எடுத்து திருப்பி தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க.